வெல்கம் டு டிக் பிரதர். நான் விக்னேஷிங். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரியல்மினுடைய GT Neo 3T அப்படிங்கிற ஃபோன் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இப்போ வந்து ஆஃபரில் வந்து 20,000 வந்து வாங்கினோம். அதாவது 21,000 வருது. 8GB 128GB. இதுவே வந்து 6/128 எடுத்தீங்க அப்படின்னா 20,000க்கு ஸ்னாப்டிராகன் 870 ப்ராசரோட அந்த 20,000க்கு இருக்க ஒரே ஃபோன் இந்த ஃபோன் தான். எனக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி தான் வந்து செக் பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க. பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் எஜெக்டர் பின், சில தேவையில்லாத யூசர் நோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. சைடில் வச்சுருவோம். அடுத்தது மொபைலையும் சைடில் வைப்போம். வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சிலிக்கான் கேஸ் தான், எப்படியும் ஒரு மாதத்தில் மஞ்சளாக போயிடும். அடுத்தது சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டைப் A to டைப் C கேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதையும் சைடில் வச்சுருவோம். சார்ஜர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 80 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 20,000 பட்ஜெட்டில் 870 ப்ராசர் ப்ளஸ் அமோலட் டிஸ்பிளே, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ப்ளஸ் எல்லாமே ஃபீச்சர் எல்லாமே வந்து ஃபுல்லி லோடடாக இருக்குது. ஆன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது ஓப்பன் பாக்ஸில் வந்து ஆன் பண்ணும்போது ஆன் ஆகலை. சார்ஜ் வந்து ரொம்ப ட்ரெயினாக இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் போட்டு தான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பேக் சைடில் வந்து பார்த்துக்குங்க. இது வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸு. இது வந்து மெயின் கேமரா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து 64 மெகா பிக்சல் வருது. அதே மாதிரி 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேவையில்லாதது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உங்களுக்கு ஒரு பேப்பர் லுக்கில் வந்து இருக்குது. ஒயிட் கலர்லேயே வந்து ஸ்மாலில் வந்து டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. அதாவது ட்ராக்கில் அந்த இருக்க டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் தான். 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சைடு வந்து ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கு. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா Gorilla Glass 5 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து E4 AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். மேலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கரு. கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம் கார்ட் ட்ரே இருக்குது. உங்களுக்கு டூயல் சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைப் சி போட்டு. அது போக ஸ்பீக்கர் கிரில்லு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுனு. ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 மெகா பிக்சல். இதான் அந்த ஃபோனுடைய லுக்கு அவுட் சைடு. அதாவது இந்த 20,000 பட்ஜெட்டில் 870 ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோடு வர ஒரே ஃபோன் இந்த ஃபோன் தான். கண்டிப்பாக வந்து ஒர்த்தான ப்ரைஸ் தான் இந்த ஃபோனு. இதில் வந்து 80 வாட்ஸ் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ரொம்பவே குயிக்காக வந்து சார்ஜ் ஏறிடும் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி கூலிங்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சாம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 5G மொபைல். இதில் வந்து நிறையா பேண்ட் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு பேண்ட்லாம். ஃபோன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 இருக்குது. ஆனால் இப்போ வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 வந்து அப்டேட் ஆகும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 வந்து வந்துட்டுருக்கு. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 5.3 GB ஆன் பண்ணோடனே வந்துருச்சு. எக்ஸ்பேண்டபிள் ரேம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 5GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்டேட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து 8GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ரேம் ஆகும். ஏன்னா இது வந்து 8GB ரேம் வெர்ஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்னாப்டிராகன் 870 ப்ராசர். அஃபிஷியலாக லான்ச் பண்ணும்போது 38,000 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது. அதனால் ரொம்பவே ப்ரைஸ் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஃபோனு. அதனால் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். டிஸ்பிளே வந்து ஸ்மூத்னஸ் பாருங்கள். உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும். 1300 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் வந்து இருக்கும்.
டிஸ்பிளேல காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அது E4 AMOLED யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ட்ராப் ஆகும். அதனால் பவர் கன்சப்ஷனும் உங்களுக்கு லெஸ்ஸாக தான் இருக்கும். 5000 mAh பேட்டரி இருக்கனால உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு சார்ஜெலாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதான் அன்பாக்சிங். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து சைடில் வச்சோன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி பாக்ஸாக டெக்ஸ்சர்ஸ் இருக்கும். அதாவது நம்ம ரேஸ் ட்ராக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது. அதாவது இந்த ரியல்மியோட GT Neo 3T அப்படிங்கிற மாடல் வந்து உண்மையாலுமே ஒர்த்தான ஒரு ஃபோன். 20,000 பட்ஜெட்டுக்கு வந்து தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. 5Gயும் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மொபைல் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்டேட் எல்லாமே வந்து வந்துடும். இன்னும் ஒரு வருஷம் அப்டேட் வரும். அதாவது Android 14 வரைக்கும் அப்டேட் வரும். அது போக இன்னும் 1 இயர்க்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து வரும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போடுறேன். Bye.